அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக பாவமும் பரிகாரமும் அப்படின்ற ஒரு சிறுகதையை எடுத்திருக்கேன். எம். சங்கர் எழுதியது. நம்ம தோப்பு சிறுகதை தொகுப்பு நூலில் இதை படித்தேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே, அவளை ஏற்றுப்பீங்களான்னு. அங்கிள், இதெல்லாம் பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தை, பெரிய வார்த்தை, ஏற்றுருப்பீங்களான்னா? அவள் என்ன தப்பு பண்ணா? இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, அவள் ஒன்றும் பண்ணலையே, இது ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு சொல்லவுமே மாப்பிள்ளை கையை பிடிச்சிடுறாரு. மாப்பிள்ளை, உங்கள் கையை நான் காலாக நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் ரொம்ப பெரிய மனசு படித்தவர்னு கும்பிட்றாரு. ஐயோ, இட்ஸ் ஓகே அங்கிள், இந்த வெர்ஜினிட்டின்ற விஷயமெல்லாம் உடம்பளவுலலாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை. நித்யாவை நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அந்த வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எனக்கு நமக்குள்ளேயே இருக்கட்டும், என் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வேணாம். அவங்க கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷன், நேராக தான் சிந்திப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மேட்ரு எனக்கு நித்யாவுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுவரையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிதம்பரம் அப்படி பேசாமல் வாயடைச்சு போய் நிற்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியாடா என் பேத்தி எப்படி பேசியிருக்கா வெளிப்படையாக, எதையும் மறைக்காமல். அவன் இந்த பையன் எவ்வளோ ஒசந்து நிற்கிறான் பாரு, இந்த விஷயத்தை கேட்டுட்டு. நீ தான் ஒழிச்சு மறைக்க பார்த்த, அதாண்டா பழைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காலத்து பசங்க ட்ரெஸ்ஸு உனக்கு ஆபாசமாக தெரியலாம், ஆனால் அவங்க மனசு வெள்ளையாக இருக்குது. அவங்ககிட்ட ஒளிவு மறைவுலாம் கிடையாது, நம்மளை மாதிரி ஒழிச்சு மறைச்செல்லாம் வைக்கிறதில்ல. எல்லாத்தையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் சுதந்திரம் கிடைச்ச சமயத்தில் மத கலவரம் நடந்தப்போ எல்லாம் பல பெண்களோட கற்பு சூறையாடப்பட்டுச்சு. அந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை கைவிட்டுடாதீங்கன்னு மகாத்மா காந்தி அறிக்கை விட்டார். வெளியில் எல்லார்ட்டையும் வேண்டுகோள் வச்சார். இந்த மாதிரி பலாத்காரம் பல இடங்கள் நடந்தப்போ காந்தி வேண்டுகோள் வச்சுருக்காரு, அந்த பெண்களை கைவிட்டுறாதீங்கப்பா, அவங்க புருஷங்கெல்லாம் அப்படின்னு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு அவருக்கு வேண்டுகோள் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கணவன்கள்லாம் நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. இந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு.